ரொம்ப ஆசையாக தான் இந்த கஸ்டமர் என்கிட்ட இந்த ப்ரௌனி ஆர்டர் கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க ஆசைலாம் வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் இல்லை, இந்த கொரியர்காரங்க தான். அவங்கெல்லாம் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்கங்க. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு பெங்களூர்லேருந்து தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சண்டே பர்த்டே. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பாவுக்கும் 6th month பர்த்டே. ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரௌனி 2மே போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே அழகாக டெக்கரேட்டிங்க்கு சாக்லேட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் லேட் ஆகிட போகுது அப்படின்னு நான் தேர்ஸ்டே போலவே அவங்களுக்கு கொரியர் போட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து ஃப்ரைடேவே வந்து பெங்களூர் போய் ரீச் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்க வந்து எடுத்து கொடுக்கவே இல்லை அந்த கஸ்டமருக்கு. அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ரீசன் மழை அதிகமாக இருக்குது, அதனால் எங்களால் எங்கேயுமே கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை தான் அந்த கஸ்டமர் கொடுத்தாங்க. அதையுமே ஒழுங்காக கொடுக்காம ஏதோ ஏனோ தானோன்னு போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து ஏதோ எலியோ ஏதோ கடிச்சிருக்குங்க. அது ப்ரௌனி வரைக்கும் கடிச்சிருக்கு. ஆனால் இந்த கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தான் சொல்வேன். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடுங்க சிஸ்டர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட இந்த ப்ரௌனியை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் டாகுக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வேறு ப்ரௌனி கொரியர் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.